ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான, நல்லா டேஸ்டியான சிக்கன் 65 பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து பிரியாணி செய்றதுக்கு ரைஸ் ஊற வச்சிருக்கேன். சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், புதினா மல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் தான் வந்து மேரினேட் பண்ணணும். இப்ப இதுல ஒரு 1 ஸ்பூன் போல மிளகாத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் போல சிக்கன் 65 மசாலாவும், ஒரு 1/2 ஸ்பூன் போல ஒரு ஸ்பூன் போல தயிரும், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்ப இத அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். நல்லா வந்து சிக்கன் வந்து அந்த மசாலால கோட் ஆயி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இப்ப இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்ப அடுத்ததா வந்து ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்ப ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். ஒண்ணு ஒண்ணா சேர்த்துட்டு, இப்ப இத அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டு, இப்ப இத அப்படியே வந்து திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா, நல்லா சிக்கன் வந்து சூப்பரா வெந்து வந்துரும். இப்ப இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம், இப்ப இத அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு, இப்ப அடுத்ததா வந்து பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்சமா வந்து சிக்கன் பொரிச்ச ஆயிலே வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து ரீஃபண்ட் ஆயிலும் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு, இப்ப இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்த வந்து நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ, அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1 ஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போல பிரியாணி மசாலாவும், ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து சிக்கன்ல நம்ம மசாலா சேர்த்துருப்போம். அதனால இதுல பார்த்துட்டு குறைவா சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகத்தூளும், சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், மல்லியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம, இந்த மாதிரி சிக்கன் பொரிச்சு பிரியாணி செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல நல்லா பிரமாதமா இருந்துச்சு. இப்ப இதுல பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு வந்து உள்ள சேர்த்துட்டு, ஒரு 1/2 கப் போல தயிர் வந்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் ஒரு வாட்டி கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயி வந்ததுக்கப்புறம், இப்ப இதுல ஒரு 1க்கு 1 1/2 அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 1 1/2 கப் அளவு தண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டேன். இப்ப மூடி போட்டு மூடி தண்ணிய கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்ப இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசிய வந்து உள்ள சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு சேருங்க. அப்பதான் வந்து ரைஸ் நல்லா நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். இப்ப அரிசி சேர்த்துட்டு, இப்ப அத அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 90% வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம், இது வந்து தண்ணிலாம் வத்தி இந்த மாரி பபிள் பபிளா வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தம் போடணும் பிரியாணிய. இப்ப இந்த பிரியாணி தம் போடுற சமயத்துல தான் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன வந்து ஆட் பண்ணிக்கணும். மேல ஆட் பண்ணிட்டு, இப்ப இது மேல கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா மேல புதினா மல்லியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரவுன் ஆனியன் வேணும்னா கூட கார்னிஷ்க்கு மேல வந்து சேர்த்துட்டு, இப்ப இத அப்படியே மூடி போட்டு மூடி மேல வெயிட் ஏதாவது தண்ணி வச்சுட்டு, அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரா வந்து பிரியாணி தம் ஆயி வந்துரும். பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லா நல்லா பிரமாதமா இருந்துச்சு. இப்ப இத அப்படியே நல்லா கிளறி குடுத்துற வேண்டியதான். ரைஸ்லாம் உடையாம நல்லா உதிரி உதிரியா நல்லா சூப்பரா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயி வந்திருக்கு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா வீட்ல ஒரு வாட்டி இந்த மாரி ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்ப இத அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்ப இத அப்படியே சுட சுட போட்டு பரிமாறுனீங்கன்னா, வேற லெவல் டேஸ்ட்ல நல்லா பிரமாதமா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.